பாக்யராஜ் அவர்கள் தன்னோட கடைசி நிமிடங்களை சிரித்து கொண்டே தான் விடைபெற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை சமீபத்தில் அவரோட இருந்தவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த இயக்குநர்களில் ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் தான் கே பாக்யராஜ் அவர்கள். ரசிகர்களால் கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு அன்பால் அழைக்கப்பட்டிருந்தார். அண்ட் அவரு இன்னைக்கு மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரோட மறைவை தொடர்ந்து அவருடைய நண்பர்கள் ஏராளமானோர் நிறைய விஷயங்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஆக்டர் சுபாஷினி அவர்கள் நிறைய விஷயங்களை ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நேற்று நடிகை குஷ்பு அவர்களோட மகளோட திருமணம். அந்த ஒரு திருமணத்துக்கு பாக்யராஜ் சார் வந்து கோவா வந்திருந்தாரு. அண்ட் அங்கே நாங்கள் எல்லாருமே ஒரு ரீயூனியன் மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம், சிரிச்சிட்டு இருந்தோம். பாக்யராஜ் சாரை பற்றி சொல்லவே வேணாம், அவர் இருக்க இடம் எப்போதும் கலகலப்பாக இருக்கும். அவரும் சிரிச்சிட்டே தான் இருந்தார், எங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருந்தார். நாங்கள் எல்லாருமே அன்னைக்கு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்தோம். பாக்யராஜ் சாரையுமே நாங்கள் ஸ்டே பண்ண சொல்லியிருந்தோம். பட் அவர் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டாரு. அண்ட் கண்டிப்பாக பூர்ணிமா கிட்டையுமே அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்லி சிரிச்சிருப்பாரு, ஃபன் பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் அன்னைய நாள் அப்படி தான் போயிருந்துச்சு. ரொம்பவே சிரிச்சிட்டு தான் அவர் இந்த உலகத்தை விட்டு போயிருந்திருக்காரு. எங்களையும் சிரிக்க வச்சுட்டு தான் போயிருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக சுபாஷினி அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து அவரோட பையனுமே இந்த ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்பா ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தார், அங்கே நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி அம்மா கிட்டே என்கிட்டயே ஷேர் பண்ணியிருந்தாரு. பயங்கர ஃபன்ஃபில்டாக இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக நாங்கள் சிரிச்சிட்டே தான் இருந்தோம். அண்ட் எப்பவும் போல் டின்னர் சாப்பிட்டு அப்பா படுத்துட்டாரு. காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் கூட போயிட்டு வந்திருந்தாரு. அண்ட் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு உடம்புல ஸ்வெட்டிங் இருந்துச்சு. அண்ட் ஸ்டார்டிங்கில் வாக்கிங் போனதுனால இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் நினச்சி விட்டுட்டோம். பட் இந்த ஒரு விஷயத்தினால தான் அப்படிங்கிறது லேட்டாக தான் தெரிய வந்துச்சு. அதன் பிறகு அப்பாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். பட் போகிற வழியிலே அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாரு. பாக்யராஜ் அவர்கள் சினிமாவில் வந்த புதுசுலேயும் சரி, அவர் இறக்க போகிறதுக்கு ஒரு நாட்களுக்கு முன்னாடியும் சரி, தான் கூட இருந்தவங்களும் முழுக்க முழுக்க சிரிக்க வச்சுட்டு அவரும் சிரிச்சிட்டே தான் விடைபெற்றிருக்காரு அப்படின்னு தொடர்ந்து ரசிகர்கள் தங்களோட கண்டோலன்ஸை அவருக்கு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதே போல ஆக்டர் சத்யராஜ் அவர்களுமே இந்த ஒரு விஷயத்த ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் எம்ஜிஆர் சாரோட அதிதீவிர ரசிகன். பட் எம்ஜிஆர் சாரே தன்னோட கலை உலக வாரிசு அப்படின்னு அண்ணனை தான் அறிவிச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு சினிமாவின் மீது அதிக காதல் கொண்டவர். அண்ணன் கூட நான் ஒரு சில படங்கள் பணியாற்றி இருக்கேன். அண்ட் ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப திறமையானவர். அவர் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறத உண்மையிலேயே ஏற்றுக்கவே முடியல. சமீபத்தில் தான் அவரோட குரு இறந்து போயிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ இவரும் இறந்து போயிருக்காரு. உண்மையிலேயே மனசை பதப்பதைக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக சத்யராஜ் சார் ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் அவங்களோட ஃபேமிலி இப்போ ரொம்பவே துக்கத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சில பிரைவசி தேவைப்படும், அதை தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு மீடியா கிட்டையுமே கேட்டிருந்தாரு. சத்யராஜ் சார் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பேர் வந்து நிறைய விஷயங்கள் அவரை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் கேட்க கேட்க உண்மையிலேயே பாக்யராஜ் சார் எவ்வளோ விஷயங்கள் தனி சினிமாவுக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஒரு லெஜண்ட் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக பாக்யராஜ் சார் இருந்தாலுமே அவரோட திரைப்படங்களின் வாயிலாக நம்ம கூட எப்போதுமே பயணிப்பார் அப்படிங்கிறத தெரிவிக்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.